குஜராத் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் தொழுகையில் ஈடுபட்டிருந்த வெளிநாட்டு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள குஜராத் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களும் அதிக அளவில் பயின்று வருகின்றனர். இப்பல்கலைக்கழகத்தின் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விடுதியில் நேற்றிரவு மாணவர்கள் ரமலான் தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் விடுதியை நோக்கி சரமாரியாக கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தொடர்ந்து அந்த மர்ம நபர்கள் தொழுகையில் ஈடுபட்ட மாணவர்களை கிரிக்கெட் பேட், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் ஆப்கானிஸ்தான், இலங்கை மற்றும் துர்மனிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 5 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. Please let them go. They are going. They are running away. Police not arresting them. Everyone is running away. They broke everything. They broke everything. Now they are running away. They are not taking any. விடுதியில் தொழுகை நடத்திய குஜராத் பல்கலைக்கழக மாணவர்கள் தாக்கப்பட்டதற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நமது நாட்டிற்கு கல்வி பயில வந்துள்ள மாணவர்கள் தங்கள் மத வழிபாட்டை தங்குமிடத்தில் நடத்தியதற்காக தாக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் மாணவர்களிடையே எந்த அளவிற்கு மதவெறி புகுப்பட்டு இருக்கிறது என்பதற்காக சான்றாக இந்த சம்பவம் அமைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் உலக அரங்கில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.